புதியவர்களுக்கு உண்டான போதனை இருக்கிறது. இப்படி போதனை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் இந்த போதனைகள் பரம்பி இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் நித்திய ஜீவனுக்குண்டான போதனை இருக்கிறது, அவருடைய ரகசிய வருகைக்குண்டான போதனை இருக்கிறது, அவருடைய பகிரங்க வருகைக்குண்டான போதனை இருக்கிறது, நியாய தீர்ப்புக்குண்டான போதனை இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். போதனைகள் அநேகம் இருக்கிறது. இந்த போதனைகளை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த போதனைகளிலே நாம் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த போதனையிலே நாம் விசுவாசத்திலே உறுதிப்பட்டிருக்க வேண்டும் என்றும், இந்த போதனையிலே நாம் பெருக வேண்டும் என்றும் என்று சொல்லி இங்கே பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். நாம் போதனையிலே பெருக வேண்டுமா? ஸ்தோத்திரத்தோடு கூட அந்த போதனையிலே நாம் பெருக வேண்டுமா? நாம் போதனையிலே எப்படி பெருக முடியும்? நாம்